ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு 5.1 ஆம்பிளிஃபையர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆம்பிளிஃபையர் ஏற்கனவே நம்ம வீடியோக்களில் போட்டிருக்கோம். இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்திங்கன்னா எல்லாமே 8 இன்ச்சு ட்ரைவ் பண்ணக்கூடிய அளவுக்கு நல்லாவே இருக்கும். சரவுண்டு நல்லா அருமையாக எடுத்து கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளஸ் வந்து சப்வூஃபர் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10 இன்ச் சைஸ் அளவில் நம்ம சப்வூஃபர் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்காக வேண்டி நான் இந்த ஆம்ப்ளிஃபையருக்கு ஒரு ஆஃபரில் தரேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆம்ப்ளிஃபையர் 8000 ரூபாய் வருது. ஸோ நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். எல்லாமே 8 இன்ச்சு 10 இன்ச் சப்வூஃபர் போட்டு கொடுக்குறோம். சரவுண்ட் வந்து ரொம்ப அருமையாக எடுத்து கொடுக்கும். வால்யூம்லாம் ரொம்ப சூப்பராக துல்லியமாகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு படம் பார்க்குறதா இருக்கட்டும், ஒரு சாங் கேட்குறதா இருக்கட்டும், நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் லெவலில் நல்ல கிளாரிட்டி இருக்கக்கூடிய ஆடியோ இன்புட் நம்ம கொடுத்தோம்னா இது அழகாகவே வந்து 5.1 பிரித்து கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ஆம்பிளிஃபையர் நம்ம கடையில் இருக்குது. வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. இதில் நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்காக வேண்டி ஒரு ஆஃபர் நான் தரேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி இது 8000 ரூபாய் ஃப்ரெண்ட்ஸ். இதோடைய ஆம்பிளிஃபையருடைய காஸ்ட் வந்து 8000 ரூபாய் வருது. ஸோ கஸ்டமர்களாக வேண்டி நான் 6500 ரூபாய்க்கு நான் தரேன். இப்போ எனக்கு அர்ஜெண்ட்டாக கொஞ்சம் பைசா தேவைப்படுது. ஸோ அதனால வேண்டி நான் இந்த ஆம்பிளிஃபையரை நான் விற்கிறேன். இது வந்து கடையில் தான் இருக்குது. இது ரெடி பண்ணி வித்தின் ஒரு 2 வீக்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ கஸ்டமர் எடுக்கல, இதை டிலே ஆகுது. எனக்கும் நான் அடுத்தடுத்த ஆர்டர்ஸ் பண்ணணும். அடுத்தடுத்த ஆர்டர் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நான் அட்வான்ஸ் கொடுக்குறாங்க. நான் என் கை காசை போட்டு ரெடி பண்ணுறேன். பட் டிலே ஆகிட்டே இருந்ததுன்னா அடுத்த ஆர்டர் என்னால் ரெடி பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் இந்த ஆம்ப்ளிஃபையரை நான் அர்ஜெண்ட்டாக விற்றாகவும், யாருக்காவது தேவைப்படுது, எனக்கு நான் கையில் பைசா வச்சுருக்கேன்ப்பா, ஒரு 6500 ரூபாய் 7000 ரூபாய் கையில் வச்சுருக்கேன், ஒரு நல்ல ஆம்ப்ளிஃபையர் தேடிக்கிட்டு இருக்கேன், நல்ல சரவுண்டு சென்டர்லாம் பிரிஞ்சு சின்ன செல்ல நல்லபடியாக வர்ற மாதிரி ஒரு ஆம்ப்ளிஃபையர் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா தாராளமாக இதை நம்பி வாங்கலாம். இது புது ஆம்ப்ளிஃபையர் தான், செகண்ட்ஸ் கிடையாது. இதோடைய அமௌண்ட் பார்த்திங்கன்னா 8000 ரூபாய் வருது. பட் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்களுக்காக வேண்டி நான் 6500 ரூபாய்க்கு நான் தரேன். இப்போ எனக்கு அந்த அமௌண்ட் தேவைப்படுது அப்படிங்கிறதுனால தரேன். ரெண்டாவது விஷயம் என்ன யோசிப்பீங்க அப்படின்னா, என்னப்பா இது 8000 ரூபாய் செட்டு 1500 ரூபாய்க்கு தரேன்னு சொல்கிறீங்க, எதாவது ஃபால்ட் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. எனக்கு புரியுது. இதில் எந்த விதமான ஃபால்ட்டும் கிடையாது. இது புது ஆம்பிளிஃபையர் தான். என் கடையில் வச்சு தான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை 2 வீக்ஸாக ஓடிட்டுருக்குது. பக்காவாக இருக்குது. எந்த ஃபால்ட்டும் வராது. சப்போஸ் உங்களுக்கு ஃபால்ட் இருக்குன்னு நீங்கள் வந்து சந்தேகப்பட்டீங்க, செக் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நேரில் வந்து கூட இதை நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு, நான் பாட்டு போட்டு காட்டுறேன், செக் பண்ணி பார்த்துட்டு 1/2 மணி நேரம் ஆனாலும் சரி, 1 மணி நேரம் ஆனாலும் சரி, 10 பாட்டை நின்று கேட்டுட்டு அதுக்கப்புறம் கூட வாங்கிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதை பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் ஆல்வேஸ் வந்து கஸ்டமர்ஸ் என்றைக்குமே வந்து கடைக்கு வர்றதை நான் விருப்பப்படுவேன். என்னோட சேர்ந்து நீங்கள் பாட்டு கேட்டாலும் எனக்கு சந்தோஷம்தான். ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் அமௌண்ட் தேவைப்படுது அப்படிங்கிறதுனால இதை இந்த ஆஃபரில் தரேன். அது இல்லாமல் இனி வரக்கூடிய காலங்களில் முடிஞ்ச அளவுக்கு நான் அடுத்தடுத்த ஆம்ப்ளிஃபையர் ஸ்பீக்கர் சிஸ்டம் எல்லாமே ஆஃபரில் கொடுக்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன். அதே சமயத்தில் வித் வாரண்டியோட கேரண்டியோடையும் தரணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதுக்கான மாடல் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நான் அதை வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? செட்டை பொறுத்தளவில் எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. ரொம்ப அருமையான செட்டு இது. நான் ஒரு நல்ல செட்டு வாங்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். என்கிட்ட இந்த பைசா இருக்குது, இதுக்குள்ளே எனக்கு நல்ல செட்டு வேணும்னு ஆசைப்பட்றேன், ஒரு 7000 ரூபாய்க்குள்ளே ஒரு அருமையான செட்டு வேணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா அதுக்கு இது கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த செட்டுக்கும் வந்து வாரண்ட்டி உண்டு. வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அல்லது நீங்கள் நேரில் கடையில் வந்து பார்த்துட்டு கூட நீங்கள் வாங்கினாலும் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஒரு வித்தின் 2 டேஸ்க்குள்ளே எனக்கு பணம் கிடச்சிதுன்னா கொஞ்சம் உதவியாக இருக்கும் எனக்கு. ஏன்னா எனக்கும் நிறைய ஆர்டர்ஸ் வருது. அடுத்த ஆர்டர்ஸை நம்ம ரெடி பண்ணணும். கஸ்டமர் அட்வான்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா கொடுத்ததை வச்சு எக்ஸ்ட்ரா என்னுடைய கை காசு போட்டு நம்ம ரெடி பண்ணுறோம். ரெடி பண்ணுற பட்சத்தில் வந்து டிலே ஆகுது, இல்லை எடுக்க மாட்டுறாங்க, செட்டு டிலே ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நானும் அடுத்தடுத்த கஸ்டமருக்கு நான் ரெடி பண்ணி கொடுக்கணும். அவங்களும் அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த செட்டு வந்து கஸ்டமர் கைக்கு போனால் தான் எனக்கு வந்து பைசா வரும். பைசா வந்தால் தான் நான் அடுத்த செட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு நான் பைசா போட்டு ரெடி பண்ண முடியும். அதுதான் ஒரு காரணமே தவிர வேறு எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதனால் நான் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்களுக்காக இருக்கட்டும், கஸ்டமர்களுக்காக இருக்கட்டும் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். ஒரு செட்டு ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா, நான் கொஞ்சம் டைம் கேட்குறேன் அப்படின்னா தயவுசெஞ்சு டைம் கொடுங்க. ஏன்னா
இப்போ முதல்ல ஒரு கஸ்டமர் ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா அந்த கஸ்டமருக்கு நான் என்னுடைய கை காசு போட்டு தான் ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஃபார் an எக்ஸாம்பிள் வி கேன் சே ஒரு 10,000 பட்ஜெட்டில் ஒரு செட்டு ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அந்த செட்டு 10,000 வச்சுக்கோங்களேன். ஸோ 2,000 அட்வான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மிச்சம் 8,000 நான் என் கை காசை போட்டு தான் ரெடி பண்ண ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அது ரெடி பண்ணதுக்கப்புறம் அந்த சட்டை வந்து கஸ்டமர் வாங்கிட்டு போனால் மட்டும்தான் பேலன்ஸ் பைசா எனக்கு வரும். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த கஸ்டமர் ஆர்டர் கொடுத்துருப்பாங்க, அந்த கஸ்டமருக்கு நான் பேலன்ஸ் இருக்கிற பைசா போட்டு ரெடி பண்ணி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் என்னை யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். இதுதான் என்னுடைய சூழ்நிலை, நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன். அடுத்தடுத்து நமக்கு செட்டு ரெடி பண்ணணும். அதனால் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா செட்டு ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் டிலே பண்ணாமல் தயவு செஞ்சு வாங்குங்க. இது ஒரு நான் ரிக்வெஸ்ட்டாக கேட்குறேன். ஏன்னா நாள் போக 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 என்ன ஆகும்னா அடுத்தடுத்த மாதங்கள் வந்துடுது, நமக்கு அடுத்தடுத்த கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. ஒரு கஸ்டமருக்கு எப்படி அடுத்தடுத்த கமிட்மெண்ட்ஸ் இருக்குமோ அதே மாதிரி நம்மளுக்கும் கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. அடுத்தடுத்த கஸ்டமருக்கு நான் செட்டு ரெடி பண்ணி கொடுக்கணும். அவங்களும் ஆசைப்படுவாங்க, பாட்டு கேட்கணும், வைக்கணும், செய்யணும்னு சொல்லி ரொம்ப ஆசையாக இருப்பாங்க. அந்த ஆசையை நான் பூர்த்தி செய்யணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ யாரும் இதை தவறுதலாக நினைக்க வேண்டாம், ஒரு ரிக்வெஸ்ட்டாக நான் கேட்குறேன். ஸோ இந்த மாதிரி என்கிட்ட கடையிலே வந்து ஒரு 3-4 செட்டு இருக்குது. வேணும்னு நினைக்கிறவங்க எனக்கு கால் பண்ணுங்கள். ஒரு 3-4 செட்டு இருக்குது, நான் அதையும் நான் வீடியோ போடுறேன். எனக்கு வித்தின் ஒரு 2 டேஸில் எனக்கு வந்து இது எடுத்துக்கிட்டு கையில் பைசா கொடுத்தா கொஞ்சம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த செட்டு நான் ரெடி பண்ணணும், அதுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது எல்லாமே. ஸோ தேவைப்படுறவங்க, ஆசைப்படுறவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணுங்கள். நீங்கள் நேரில் வந்து கூட நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லைப்பா நான் நேரில் வர முடியாது, நான் வெளியூரில் இருக்கேன், எனக்கு பார்சல் போட்டு அனுப்பிச்சி விடுவீங்களா அப்படின்னு கேட்டால் தாராளமாக அனுப்பிச்சி விடலாம் நண்பர்களே. ஓகேங்களா? பக்காவாக பார்சல் பண்ணி நான் உங்களுக்கு அனுப்பிச்சி தரேன். இதுக்கு வாரண்டியும் இருக்குது, நான் உங்களுக்கு வாரண்டியும் க்ளைம் பண்ணி தரேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படிப்பா நீ வாரண்டிலாம் கொடுக்குற அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நமக்கு வரக்கூடிய பொருளுக்கு எந்த வாரண்டியுமே கிடையாது. ஆனால் நான் போடக்கூடிய பொருட்கள் எல்லாமே குவாலிட்டியாக தான் போடுறேன். அதனால் தரம் வாய்ந்ததாக இருக்கும், லைஃப்பும் உங்களுக்கு நல்லாவே வரும். அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதை காரணமாக வச்சு நான் உங்களுக்கு வாரண்ட்டி தரேன். இந்த வாரண்ட்டி எதுக்காகனா நம்மக்கிட்ட வந்து எடுக்கிற கஸ்டமர்களுக்கு வந்து ஒரு திருப்திக்காகவும் என்னுடைய மனசு திருப்திக்காகவும் கஸ்டமருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காகவும் தான் இந்த வாரண்ட்டி அப்படிங்கிறத நான் தரேன். எனக்கு வரக்கூடிய பொருளுக்கு எதுக்குமே வாரண்டின்னு ஒன்று கிடையவே கிடையாது. இருந்தாலும் என்கிட்ட வந்து வாங்குகிற கஸ்டமர்களுக்கு வாரண்டின்னு சொல்லி நான் என்னுடைய முயற்சியில் நான் தர்றது தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செட்டை பொறுத்து மாறும் ஃப்ரெண்ட்ஸ். 3 மாதம் வாரண்ட்டி, 6 மாதம் வாரண்ட்டி, ஸோ அந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம். இனி வரக்கூடிய காலங்களில் மொத்தமாக 2 வருஷம் வாரண்ட்டி கொடுக்குற மாதிரி ஸ்டீரியோ செட்லாம் ரெடி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்டில் வச்சுருக்கேன். அதை நான் டிசைனும் பண்ண போகிறேன். கூடிய சீக்கிரம் அந்த செட்டுகளும் வரும். 2 வருஷம் வாரண்ட்டியோடு கொடுப்பேன் நான். அதுக்கடுத்து 5 வருஷம் 10 வருஷம்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய குவாலிட்டியை நான் இன்க்ரீஸ் பண்ண பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். நிறைய கஸ்டமர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, வியூஸ்லாம் நிறையா போகுது. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வியூ மட்டும் பார்க்குறீங்க வியூவர்ஸ். ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நமக்கு மனசு கொஞ்சம் சந்தோஷப்படும். மேற்கொண்டு ஆர்டர்ஸ் வேணும், நமக்கு ஆம்ப்ளிஃபையர் ஸ்பீக்கர் சிஸ்டம் வேணும் அப்படின்னாலும் எனக்கு கேளுங்க, நான் உங்களுக்கு தாராளமாக பண்ணித்தரேன். கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நான் 1 by 1 உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.